மாநில தலைவர், துணைத் தலைவரா பொறுப்பேற்றிருக்கீங்க பாஜகவுல. எப்படி கருதுறீங்க? எப்படி ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு ஏன்னா அந்த வேர்தியாக நினச்சிருக்காங்க. ஸோ அது சொல்லும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த அடுத்து 2026 எலெக்ஷன் களம் வந்து இப்போ சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி இங்கே சிஎம் போய்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்களும் துணைத் தலைவராக இருக்கீங்க. உங்களுடைய மூவ் எப்படி இருக்கும்? இது நம்மளுடைய மாநில தலைவர் நயினார் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது. ஏன்னா இப்போ தான் ஒரு ரோடு போட்டிருக்காங்க, இப்போ தான் மேப் போடணும். ஸோ அவர் நிச்சயமாக ஒரு அழகான மேப் போட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. நான் மட்டும் இல்லை, பல பேர் என் கூட வந்து பெரிய பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்வேன் நான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளுடைய பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். டோர் டு டோர் கேம்பெயின் இருக்கணும். நம்மளுடைய பூத் வந்து ரொம்ப வலுப்படுத்தணும். அது எல்லாமே இருக்குது. பட் நிச்சயமாக யாருக்கு என்ன பொறுப்பு? ஏன்னா தென்சென்னை கொடுத்துருக்குறாங்க. தென்சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்குது, தொகுதி இருக்குது. அப்படி இருக்கும்போது 4 பேருக்கு பிரித்து அது கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தென் சென்னையில் வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும்? அதுதான் இப்போதைக்கு ஒரு மெயின் அஜெண்டா இருக்க போகுது.